Welcome to Mithran Commerce. The PGTRB Commerce 24-25 ல இந்த யூனிட் 1 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ல இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ், பிஸ்னஸ் காம்பினேஷன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் இது சம்பந்தமான எம்சிக்யூ வந்து மொதல் கொஸ்டின் வந்து the word ethics has emerged from dash, அதாவது emerged derived from அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். இந்த எத்திக்ஸ்ன்ற வேர்டு வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னா ஜெர்மன், இந்தியன், லத்தீன், பிரெஞ்சு. இது எதுல இருந்து வந்தது அப்படின்னா லத்தீன் வேர்டு அப்படின்றாங்க. இந்த எம்சிக்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துங்க தெளிவா. அடுத்து டேஸ் டாக்குமெண்ட் that generally accepted standard and principles of ethical conduct. இந்த இடத்துல வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ், கோட் ஆஃப் கண்டக்ட், கோட் ஆஃப் ரெப்புடேஷன், நன் ஆஃப் த அபோவ். பொதுவாக எத்திக்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரூல்ஸ் ஃபாலோ பண்றது தான் எத்திக்ஸ் அப்படின்றாங்க. இதுல வந்து ஒரு பிசினஸ் வந்து ஜென்ரலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா கோட் ஆஃப் கண்டக்ட். கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கைட் பண்றது. எதுக்காக அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸுக்காக. அப்போ கோட் ஆஃப் ரெப்புடேஷன் அப்படின்னா அது ஒரு மதிப்பு. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு கோட் ஆஃப் கண்டக்ட். இது கீவேர்டு என்னன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து the concept of business ethics came into force in, அதாவது இந்த பிசினஸ் எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட் எப்போ வந்தது அப்படின்னா 1970 1970ல. அடுத்து which country found the word business ethics? இது ஆக்சுவலா ரெண்டு வார்த்தை இருக்கும். எத்திக்ஸ் அப்படின்னா ஒன்று, எத்தோகஸ் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்தது எத்தோஸ் அப்படின்னு ஒன்று வரும். அப்போ இந்த வார்த்தை வந்து எந்த கண்ட்ரி வந்து ஃபவுண்ட் பண்ணது? யூஎஸ்ஏ, பிரெஞ்சு, இங்கிலாந்து, இந்தியா. இது வந்து 4 ஆப்ஷன்ல யூஎஸ்ஏ அப்படின்றது ஆன்சரு. அப்போ இந்த எத்திக்ஸ்ன்ற வார்த்தை யூஎஸ்ஏல ஃபவுண்ட் பண்ணாங்க. எப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க? கம்மின் ஃபோர்ஸ்னா 1970s. அடுத்து நமக்கு வந்து இந்த பிசினஸ் ஸ்பெசிஃபை வாட் இஸ் அக்செப்டபிள் அண்ட் வாட் இஸ் அன்அக்செப்டபிள், திஸ் இஸ் கால்டு. இப்போ பொதுவாக இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல பிசினஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்றான் எது வந்து அக்செப்டபிள், எது வந்து அன்அக்செப்டபிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லாயர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணா அந்த கான்ஸ்டியூஷன் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறாருன்னா செப்பரேட் மணி வந்து கேதர் பண்ணக்கூடாது, ரகசியமான எதுவும் வந்து ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அக்செப்டபிள் அன்அக்செப்டபிள். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து ரூலை ஃபாலோ பண்ணா அது அக்செப்டபிள். அதுவே ரூலை ஃபாலோ பண்ணாத செப்பரேட்டா கெயின் ஏதாவது பண்றாரு, மிஸ்டேட்மெண்ட் தராரு, மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் கேஷ் ஏதாவது பண்றாரு அப்படின்னா அது அன்அக்செப்டபிள். அப்போ கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ், கோட் ஆஃப் கண்டக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா ரூல்ஸை ஃபாலோ பண்றது. கோட் ஆஃப் கண்டக்ட் ஒண்ணுன்னா அக்செப்டபிள் அன்அக்செப்டபிள், நாம் எப்படி பிசினஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து கைட் பண்றது. எதுக்காகனா டெசிஷன் எடுக்கிறதுக்காக. அப்போ நமக்கு வந்து கோட் ஆஃப் கண்டக்டட். அப்போ பிசினஸ்ன்றதுனால அக்செப்டபிள் எதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம், எது அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கோட் ஆஃப் கண்டக்ட். அடுத்து a private entrepreneur and public and government jointly sharing the management and ownership, these activities may be called. பொதுவாக வந்து ஓனர்ஷிப் அப்படின்னாவே நாம் எதை பார்ப்போம்னா ஒன்று ப்ரைவேட் செக்டார் இருக்கும், இல்லைன்னா பப்ளிக் செக்டார் இருக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்கும். பொதுவாக வந்து ப்ரைவேட்டினுடைய கேபிட்டல் வந்து மோர் தென் 51% இருந்தால் அது
பிரைவேட் லிமிட்டட்னு சொல்லுவோம். இப்போ பப்ளிக்னு வரும்போது பப்ளிக்கோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 51% மேல இருந்து பப்ளிக் லிமிட்டெடு. கவர்மெண்ட்னு வரும்போது ஜாயிண்ட்லி ஷேரிங்ஸ், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஜாயிண்டா வந்து ஷேர் பண்றாங்க. எதுல? மேனேஜ்மெண்ட்லயும் ஓனர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ். இதை எப்படி சொல்லலாம்னா, இது பிரைவேட் என்டர்பிரைசஸ் சொல்லலாமா, பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்லலாமா, ஜாயிண்ட் செக்டார் என்டர்பிரைசஸ் சொல்லலாமா, இல்ல ஆல் ஆஃப் தி இது எல்லாமே வருமா அப்படின்னு பார்க்கும்போது இதுல கீவேர்டு என்னன்னா ஜாயிண்ட்லி ஷேரிங். அப்போ ஜாயிண்ட் செக்டார் என்டர்பிரைசஸ். அடுத்து சோல் ட்ரேடு கன்சர்ன் ஆல்சோ நோன் எஸ். பொதுவாக நமக்கு வந்து சோல் ட்ரேடர்னா யார் சொல்லுன்னா, தனி நபரால் தனி நபருக்கென்று உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தனியார் வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சார் அவரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, அவரே பிசினஸ் ப்ரொமோட் பண்றாரு, அவரே ரன் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர் பண்றதும் அவரே தான். ஏன்னா அவர் வந்து இண்டிவிஜுவல். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா சோல் ட்ரேடு, அதுதான் வந்து மீனிங்கு. இந்த சோல் ட்ரேடர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாமா, ஒன் மேன் பிசினஸ் சொல்லலாமா, ஜாயிண்ட் பிசினஸ் சொல்லலாமா, ஆல் ஆஃப் திஸா. இந்த ஆப்ஷன்ல பாருங்க, பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் 2 ஆர் மோர் பர்சன், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஒன்றிணைந்து ஒரு கேபிட்டலை கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பேரு பார்ட்னர்ஷிப். அடுத்து ஒன் மேன் பிசினஸ்னா இப்போ பார்த்தோம். ஜாயிண்ட் பிசினஸ்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார்ஸ், கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்தா அது ஜாயிண்ட் பிசினஸ். அப்போ சோல் ட்ரேடர்னா ஆல்சோ நோன் அஸ் ஒன் மேன் பிசினஸ். அப்போ ஆன்சர் வந்து ஒன் மேன் பிசினஸ். அடுத்து பார்ட்னர்ஷிப் டீடு ஆல்சோ கால்டு. பொதுவாக வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் டீடுன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பார்ட்னர்ஷிப் டீடுல என்னன்னா ஒப்பந்தம்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்னருடைய கேபிட்டல் எவ்வளோ, எந்த பிசினஸ் பண்ண போறோம், யாரெல்லாம் பார்ட்னரு, இதுல டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் நம்ம பார்ப்போம். நேம்லி பார்ட்னரு, ஸ்லிப்பிங் பார்ட்னரு, சீக்ரெட் பார்ட்னரு, ப்ராஃபிட் ஷேரிங் பார்ட்னரு, மைனர் பார்ட்னரு, இது மாதிரி எல்லாம் நாம் வந்து பார்ப்போம். இதுதான் வந்து டீடு. இந்த டீடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெமோரண்டம் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பா, ஆர்டிகல்ஸ் ஆர் பார்ட்னர்ஷிப்பா, அக்ரிமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பா, இல்ல நன் ஆஃப் த அபோவா அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து டீட் அப்படின்னாவே மெமோரண்டம் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அடுத்து in which of the following partner cannot share profit or loss of the company during the financial year is called. இதுல பொதுவா என்னன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பார்ட்னர் வந்து லாப நஷ்டத்தை வந்து பங்கேற்றுக்கிறாருன்னு சொல்றாங்க. இதுல cannot share profit or loss. அப்போ அந்த பார்ட்னருக்கு என்ன பேருனா ஸ்லிப்பிங் பார்ட்னரா, சீக்ரெட் பார்ட்னரா, நாமினல் பார்ட்னரா, பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட்டா? இது 4 ஆப்ஷன். இதில் பாருங்க, ஸ்லிப்பிங் பார்ட்னர்னா சார் அது பார்ட்னர் வந்து கேபிட்டல் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், லாப நஷ்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவார், அவரு மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேஷன் பண்ண மாட்டாரு. நான் உங்களுக்கு எவ்வளோ முதலீடோ அவ்வளோ தரம்பா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லும் வரமாட்டேன். அவருக்கு பேர் என்னன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர். சீக்ரெட் பார்ட்னர் அப்படின்னா ரகசியமான பார்ட்னர். ஒரு சிலர்லாம் இந்த கம்பெனில இருக்கிறாங்களான்னே தெரியாது, இந்த கம்பெனில ஷேர் வாங்கியிருக்கிறாங்களான்னு தெரியாது, அது ஒண்ணு. அடுத்து நாமினல் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது அவங்கன்னா பெயரளவுல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, பார்ட்னரா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ரெப்புடேஷனான ஒரு பர்சன், சொசைட்டில வந்து நல்ல மதிப்பு மிக்க ஒரு பர்சனை அந்த பார்ட்னர்ல சேர்த்துப்பாங்க. அடுத்து பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட்னு வரும்போது, சார் நான் நஷ்டத்துல எல்லாம் பங்கேற்றுக்க மாட்டேன், லாபத்துல மட்டும்தான் பங்கேற்றுப்பேன் அப்படின்னு சொல்றது பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட். அப்போ இந்த நேம்லி cannot share profit or loss அப்படின்னா நாமினல் பார்ட்னர். அடுத்து
Registration of partnership is under the Partnership Act 1932. The partnership வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது கம்பல்சரியா? இதே வந்து பப்ளிக் கம்பெனியா இருந்தா கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஸ்டாச்சுட்டரி அக்கௌண்ட் புக் மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்ட்னர்ஷிப்னு வரும்போது 4 ஆப்ஷன் பாருங்க. வில்லிங்னஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த பார்ட்னர்ல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்னுடைய வில்லிங்னஸா, இல்ல கம்பல்சரியா, நாட் கம்பல்சரியா, வில்லிங்னஸ் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ல இருக்கக்கூடிய டைரக்டர்னுடைய வில்லிங்னஸா அப்படின்னு வரும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நாட் கம்பல்சரி. அடுத்து இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க, கட்டாயம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். A few rich person may secure cannot over the management of the company is control over the management. ஒரு சிலர் மட்டும் அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைரக்டர், இல்ல வந்து ஒரு பேரு டைரக்டரா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டரா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஓலிகிராசியா, ஆல் ஆஃப் தம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து என்னன்னா ஒரு சில பர்சன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஓலிகிராசி. அடுத்து டைரக்டர்ஸ் and managing agent may appoint their own relatives as the important officer of the company is a dash. இப்போ ஒரு கம்பெனில டைரக்டரும் மேனேஜிங் ஏஜென்ட்டும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் மட்டும் ஒரு இம்பார்ட்டன்டான போஸ்டிங்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா கேபிட்டலிசமா, சோசியலிசமா, கம்யூனிசமா, நெப்டோசியமா அப்படின்னா நெப்டோசியம். அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் டேஷ். இப்போ பொதுவாக வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னாவே 2-3 பேர் சேர்ந்து பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு வரும்போது அதே ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷனே கம்பல்சரி இல்லைன்னும் போது ஆடிட்டிங்கும் நமக்கு கம்பல்சரி கிடையாது, அதனால நாட் கம்பல்சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா லிசன் பண்ணுங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க, a cement manufacturing company joining together to other cement manufacturing companies. This type of combination is, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனியை கூட ஜாயின் பண்றாங்க. இதுதான் கான்செப்ட். சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றவன் இன்னொரு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் இமேஜ் கொடுத்துரும் பாருங்க. இந்த ஹாட் ஸ்டார் டெலிவிஷன் பண்றாங்கல்ல, லைவ் டெலிவிஷன், இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டார், இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்படின்ற ஒரு சேனல் உருவாகி இருப்பாங்க. அப்ப இதுல என்னன்னா ட்ரேடு காம்பினேஷனா, யூனிட் காம்பினேஷனா, பார்லல் காம்பினேஷனா, ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பினேஷனுக்கு இன்னொரு பேரு தான் இது மூணுமே. ட்ரேடு காம்பினேஷனு, யூனிட் காம்பினேஷனு, பார்லல் காம்பினேஷனு, ஆல் ஆஃப் திஸ். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். அடுத்து வெர்டிகல் காம்பினேஷன் ஆல்சோ நோன் அஸ். வெர்டிகல் காம்பினேஷன் அப்படின்னா நம்ம வந்து பொதுவா நான் இந்த இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பிபிசி நியூஸ் சேனல் கொடுத்துருப்பேன். அந்த பிபிசி நியூஸ் சேனல் வந்து பிபிசி 1, பிபிசி 2, அதே போல பிபிசி ரேடியோ, பிபிசி ஆன்லைனு, பிபிசி டிவிடி, புக்ஸு, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிபிசி ஒரே கண்ட்ரோல்ல தான் வராங்க, வெர்டிகல்ல தான் வருவாங்க. அப்போ இது வெர்டிகல் காம்பினேஷனுக்கு ஆல்சோ நோன் அஸ், இது எப்படி சார் சொல்லலாம்னா சீக்வன்சிங் காம்பினேஷன், ப்ராசஸ் காம்பினேஷன், இண்டஸ்ட்ரி காம்பினேஷன், ஆல் ஆஃப் திஸ். அப்போ இதுக்கு இன்னொரு 3 பேர் இருக்குது வெர்டிகல் காம்பினேஷன் தான். ஓகே, அப்போ ஆல் ஆஃப் திஸ். அடுத்து
A spinning mill combining with a ready-made garments manufacturing, this type of activity is. அதாவது ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குது, த்ரெட் நூல் வந்து செய்யக்கூடிய கம்பெனிஸ் என்ன பண்ணனா ரெடிமேடு கார்மெண்ட்ஸ். இப்போ ரெடிமேடு டிஷர்ட்டு, ரெடிமேடு ஃபேண்ட்டு, ரெடிமேடு வந்து இந்த கேப்பு இதெல்லாம் ரெடி பண்ண இவங்கெல்லாம் கம்பைன் பண்றாங்கன்னா, இப்போ ஸ்பின்னிங் மில்லு அது ரிலேட்டடா யாரு? ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அதுல பாருங்க, அது வந்து சர்க்குலர் காம்பினேஷனா, இல்ல லேட்டரல் காம்பினேஷனா, இல்ல ஹரிசாண்டல் காம்பினேஷனா, வெர்டிக்கல் காம்பினேஷனா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேக்குறாங்க. அப்ப இது என்னன்னா வெர்டிக்கல் காம்பினேஷன் தான் நமக்கு ஆன்சரு. அப்ப சர்க்குலர் காம்பினேஷன் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அந்த வீடியோவில் ஒரு சின்னதா ஒரு வட்டம் மாதிரி நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுல வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கு, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கு, காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங்கு இவங்களெல்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன். அப்போ என்னன்னா ஒரு 4-5 ப்ரொடக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்றவங்க ஒன்றிணைந்தா அதுக்கு பேர் என்னன்னா சர்க்குலர் காம்பினேஷன். லேட்டரல் காம்பினேஷன் அப்படின்னா சார் அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு விதத்துல வேற ஒரு இடத்துல லிங்க் ஆகும், அதுதான் என்னன்னா லேட்டரல் காம்பினேஷன். அந்த லேட்டரல் காம்பினேஷன் வந்து என்னன்னா டைவர்ஜென்ட் லேட்டரல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் ஒண்ணு. இன்னொன்னா கன்வர்ஜென்ட் லேட்டரல் இன்டகிரேஷன். அது நம்ம அந்த கொஸ்டின் வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு ஸ்பின்னிங் மில்லு ரெடிமேடு கார்மெண்ட்ஸா கூட காம்பினேஷன் ஆகணும், அதுக்கு பேரு வெர்டிகல் காம்பினேஷன். அடுத்து a circular combination mixed or complementary combination also known as. அதாவது சர்க்குலர் காம்பினேஷன், மிக்ஸ்டு ஆர் காம்ப்ளிமெண்டரி காம்பினேஷன் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா சர்க்குலர் காம்பினேஷன். ஆக்சுவலா இது ஏ வந்து அங்க போயிருக்குது, அது வந்து மிக்ஸ்டு ஆர் காம்ப்ளிமெண்டரி காம்பினேஷன் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னா சர்க்குலர் காம்பினேஷன். அடுத்து a cell phone manufacturing companies combining with the car manufacturing or manufacturing of consumer durable, this combination is. ஒரு செல்போன் தயாரிக்கிற கம்பெனியும் கார் தயாரிக்கிற கம்பெனியும் கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி ஒன்றிணைந்தா, இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு லிங்கே இல்லை, அப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா அது என்னன்னா சர்க்குலர் காம்பினேஷன்ஸ். இந்த லேட்டரல் காம்பினேஷன் நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு விதத்துல லிங்க் ஆகும். ஹரிசாண்டல்னா இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டாரு, வெர்டிக்கல் காம்பினேஷன் இந்த பிபிசி நியூஸ் சேனல், அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ நமக்கு சர்க்குலர் காம்பினேஷன் ஆன்சர். அடுத்து என்னன்னா டேஷ் காம்பினேஷன் இன் த இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் கம்பைன்டு வித் த ரிலேட்டட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம், ரிலேட்டட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஒரு பெரிய இந்த ஜேசிபி எல்லாம் இருக்குது பாருங்க, ஜேசிபி பஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய மெஷினரி எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க ஒரு சர்வீசஸ் பண்ணக்கூடிய கம்பெனியா கூட வந்து காம்பினேஷன் ஆகுறாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க பாருங்க. வாலண்டரி காம்பினேஷன், கம்பல்சரி காம்பினேஷன், டயகனல் காம்பினேஷன், லேட்டரல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ வாலண்டரி காம்பினேஷன்னா இப்போ ஒரு சிமெண்ட் கம்பெனி இன்னொரு சிமெண்ட் கம்பெனி வாலண்டரியா போய் சேர்ந்துக்கணும்னா அது வாலண்டரி. கம்பல்சரி காம்பினேஷனா கவர்மெண்ட் சொல்லிடுவான் நீங்க 2 பேரும் கட்டாயம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயகனல் காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது தான் நாம் வந்து சொன்னோம் நாம உங்களுக்கு இந்த கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்து லேட்டரல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து தான் சொன்னோம் அந்த லேட்டரல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா அந்த ஏதாவது ஒரு விதத்துல அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது, அப்போ டயகனல் காம்பினேஷன். சர்வீசஸ்ன்னு வந்தா டயகனல் காம்பினேஷன்ஸ். அடுத்து business combination takes place under the direction of the government, it is known as. இப்போ 2 பிசினஸ் வந்து காம்பினேஷன் ஆகுறாங்க,
யாரோடைய டைரக்ஷன்னா கவர்மெண்ட்னுடைய டைரக்ஷன். அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா கம்பல்சரி காம்பினேஷனா, வாலண்டரி காம்பினேஷனா, வெர்டிகல் காம்பினேஷனா, சிம்பிள் காம்பினேஷனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாலண்டரி, வெர்டிகல் நம்ம பார்த்துட்டோம். இது என்னன்னா கம்பல்சரி காம்பினேஷன், ஏன்னா அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்து the amalgamation of several bank into the Union Bank of India is a dash combination. அப்போ சார் பேங்க் வந்து இன்னொரு பேங்கா கூட காம்பினேஷன் ஆகுறான்னா அதுக்கு பேரு வாலண்டரி காம்பினேஷனா, கம்பல்சரி காம்பினேஷனா, வெர்டிகல் காம்பினேஷனா, ஹரிசாண்டல் காம்பினேஷனா அப்படின்னு வரும்போது நீங்க இப்ப என்ன பண்ணா வெர்டிகல் காம்பினேஷன் திங்க் பண்ணீங்க. ஏன் சார் அப்படின்னா இந்த பிபிசி சொன்னீங்கல்ல, பிபிசி நியூஸு, பிபிசி ரேடியோ, பிபிசி சிடி டிரைவர் அவங்கெல்லாம் ஒன்று தானே சார். அதே போல இதில் பேங்கிங் சர்வீசஸும் ஒன்றா தானே வரும். அப்படி கிடையாது. இப்போ பேங்க் பொறுத்தவரைக்கும் யாரு சொன்னா காம்பினேஷன் ஆவான்னா கவர்மெண்ட் சொன்னாதான். அப்போ கவர்மெண்ட் சொன்னா கம்பல்சரி அவன் காம்பினேஷன் ஆகணும். அப்போ ஆன்சர் வந்து கம்பல்சரி காம்பினேஷன். அடுத்து which one of the following is not covered under corporate governance? இந்த இடத்துல நான் சொல்ல பாருங்க. கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா அந்த இன்டர்னல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ஒர்க்கர் அண்ட் ஓனர்ஸ் ஒன்று. அப்படி இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி நடத்த போறோம், எப்படி பாலிசியை மேக் பண்ண போறோம், அதுதான் வந்து சொல்றாங்க. அப்போ கார்பரேட் கவர்னன்ஸ் வரும்போது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா, பிசினஸ் எத்திக்ஸா, த ரோல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா, கவர்மெண்ட் மானிட்டரிங்கா? அப்போ கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா கட்டாயம் ஒரு பிசினஸுக்கு வந்து கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். பிசினஸ் எத்திக்ஸ் அப்படின்னு வரும்போது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்ல ரூல்ஸ் வருமா? ஒண்ணு. த ரோல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர், ஒரு டைரக்டர் இல்லாத நம்மளால கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்காது, கவர்மெண்ட் மானிட்டரிங் இல்லாம இருக்காது. அப்போ பிசினஸ் எத்திக்ஸ் வந்து ஆன்சர். அடுத்து பிசினஸ் எத்திக்ஸ் மே பி எக்ஸ்போஸ்டு இன். பிசினஸ் எத்திக்ஸ் வந்து எப்படியெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னா பிசினஸ் கோட் ஆஃப் கண்டக்டா, ஒரு பிசினஸ் வந்து எப்படி வந்து நடத்தணும், கண்டக்ட் பண்ணும், வாட் இஸ் அக்செப்டபிள், வாட் இஸ் அன்அக்செப்டபிள். பிசினஸ் டீலிங்ஸ் இல்லாம நம்ம பிசினஸ் பண்ண முடியாது. அப்போ போத் ஏ அண்ட் பி ஆன்சர். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் இன்வால்வ்டு, நல்லா ஞாபகம் வைங்க, நாட் இன்வால்வ்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ். பிசினஸ் எத்திக்ஸ்ல கேரக்டர்ல வராது எது அப்படின்னா இட் இஸ் எ டைனமிக் பிலாசபி. சார் இப்போ எத்திக்ஸ்னா வந்து ரூல்ஸ் சொன்னீங்க, ஃபாலோடு பை பிசினஸ். அப்போ ரூல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குமா? மாறிக்கினே இருக்கு, புது புது சட்டங்கள் வரும், அதுதான் டைனமிக். இட் பேஸ்ட் ஆன் மோரல் வேல்யூஸ். இப்போ மோரல் வேல்யூஸ் அப்படின்னா ஒரு லாயர் அப்படின்னா அவருடைய மொராலிட்டி அவர் ஃபாலோ பண்ணும், ஒரு ஆடிட்டர்னா ஆடிட்டிங் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும், அதுதான் மோரல் வேல்யூஸ். அடுத்து இட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோசியல் கல்ச்சுரல் வேல்யூஸ். இப்போ பிசினஸ் எத்திக்ஸ் தான் சோசியல் கல்ச்சுரல் வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கட்டாயம் பண்ணும். அடுத்து இட் இஸ் நாட் இன்ஸ்பயர்டு பை சோசியல் வெல்ஃபேர். இப்போ ஆக்சுவலாக பிசினஸ் எத்திக்ஸ் வந்து ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்கன்னா சோசியல் வெல்ஃபேருக்காக தான். இங்கன்னா கொடுத்துருக்குறான் இட் இஸ் நாட் அப்படின்னா இதுல வந்து நாட் இன்வால்வ் இன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ்ல டி ஆன்சர். அடுத்து பிசினஸ் எத்திக்ஸ் ஆர் பேஸ்டு ஆன். பிசினஸ் எத்திக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னா எமோஷன்ஸா, ஃபேக்டா, ரியாலிட்டியா அப்படின்னு வரும்போது அடுத்து ஆல் ஆஃப் திஸா அப்படின்னா ஆல் ஆஃப் திஸ். அடுத்து பிலாசபி ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ் இஸ். சார் அதாவது பிலாசபினா தத்துவங்கள் அப்படின்னும். தத்துவங்கள் மாறுமா? சேஞ்சபிள், அன்சேஞ்சபிள், டிபெண்ட் ஆன் த மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்திக்ஸினுடைய பிலாசபி மாறுமா? நன் ஆஃப் த அபோவா அப்படின்னு வரும்போது எப்பவுமே பிலாசபி மாறிக்கினே தான் இருக்கும். அப்போ மாறவே மாறாது. ஓகே, அப்போ அன்சேஞ்சபிள். அடுத்து
விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எம்பசைஸ்டு, நல்லா காணாவீங்க, இஸ் கோட் ஆஃப் பிசினஸ் கண்டக்ட். அப்போ எம்பசைஸ்டு கோட் ஆஃப் பிசினஸ் கண்டக்ட்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா, மோரல் வேல்யூஸா, எக்கனாமிக் பெனிஃபிட்டா, ஆல் ஆஃப் த அபோவ்னா மோரல் வேல்யூஸ். ஏன்னா இது வந்து மெயினா எம்பசைஸ் பண்றது என்னன்னா மோரல்ஸ், நேர்மை அப்படின்றாங்க. அடுத்து கார்பரேஷன் ஆர் கண்ட்ரோல்ட் அண்ட் டைரக்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங். கார்பரேஷன் நாம் ஏற்கனவே பார்த்தோம். கார்பரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது கார்பரேட் எத்திக்ஸா, கார்பரேட் கோட்ஸா, கார்பரேட் கவர்னன்ஸா, கார்பரேட் மெக்கானிசமான கார்பரேட் கவர்னன்ஸ். அடுத்து இன் விச் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கிவ் த ரைட்ஸ் ஆஃப் பிசினஸ் காம்பினேஷன்ஸ். அதாவது இந்த பிசினஸ் காம்பினேஷனுக்கு வந்து எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரைட்ஸ் தராங்க அப்படின்னா, இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 102-ஆ, 103-ஆ, இல்ல 104-ஆ, 105-ஆ அப்படின்னு வரும்போது நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 103 தான் வந்து நமக்கு வந்து இந்த பிசினஸ் காம்பினேஷனுக்கு வந்து சொல்றான். அப்போ 104 எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். அப்போ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 104னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். 5 அப்படின்னு வரும்போது நான் கரண்ட் அசட் எல்டு ஃபார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் கரண்ட் அசட் எல்டு ஃபார் சேல்ஸ் அண்ட் டிஸ்கண்டினியூடு ஆபரேஷன்ஸ். அப்போ 102 அப்படின்னு வரும்போது ஷேர் பேஸ்டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேங்க்யூ. வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைப்னா அந்த பெல் ஐக்கானும் கொடுங்க, அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து இந்த வேர்டுலேயே வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறது பார்க்குறேன். ஏன்னா சம்மெல்லாம் வந்து பிபிடியில் போட்டு பண்ண முடியல. நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த வேர்டுலேயே வந்து இந்த சம்மெல்லாம் கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ.